சொன்னேன் என்றான். ஜடாயுவின் சொல்லை கேட்டதும் ராமன் கண்களில் நின்று ஆறு போல் கண்ணீர் பெருகிற்று. வில்லை வீசி எறிந்துவிட்டு பறவையை கட்டி அணைத்து கொண்டான். ராஜகுமாரர்களுடைய துக்கம் எல்லை கடந்து போயிற்று. கோ என்று அழுது கொண்டு பூமியில் புரண்டார்கள். லக்ஷ்மணா, என்னை போன்ற துர்பாக்கியசாலி எவனுமில்லை. நாட்டை இழந்து காட்டுக்கு வந்து இங்கே சீத்தையை இழந்தேன். தசரதனுக்கு பதில் நமக்கு தந்தையாக இருந்த இந்த ஜடாயுவையும் நான் கொன்றேன். எனக்காக தன் உயிரை விட்டார். சீத்தையை இழந்த துக்கத்தை விட இது அதிக துக்கமாக இருக்கிறது. நான் நெருப்பில் விழுந்தாலும் என்னுடைய துர்பாக்கியம் அந்த நெருப்பையும் அணைத்துவிடும். கடலில் விழுந்தேனால் கடலில் உள்ள நீரும் என்னுடைய துர்பாக்கியத்தால் வற்றி போகும். நான் பெரும் பாவி. லக்ஷ்மணா, ஒரு நாள் உன்னையும் நான் இழந்து விடுவேனோ என்று ராமன் அழுது புரண்டான். ஜடாயுவை கட்டி அணைத்து, என் அப்பனே, என் சீதையை நீ கண்டாயா என்றான். ஜடாயு பேச்சிழந்து தரையில் உணர்வற்று விழுந்தான். மரணத் தருவாயில் கழுகரசன் சரியாக பேச சக்தியின்றி மறுபடியும் தீனஸ்வரத்தில், பயப்படாதே ராமா, சீதையை நீ மீண்டும் அடைவாய். அவளுக்கு ஒரு சேதமும் ஏற்படாது. இழந்த செல்வத்தை மறுபடியும் பெற்று பெரும் மகிழ்ச்சியை அடைவாய் என்று சொல்லிவிட்டு வாயில் இரத்தமும் மாமிசமும் கக்கி உயிர் நீத்தான். மோகத்தாலும் மயக்கத்தாலும் தாம் செய்ய வேண்டியதை சமயத்தில் செய்யாமலும் செய்யக்கூடாததை செய்தும் சீத்தையை இழந்தார்கள். அயோத்தியில் தந்தை இருந்தான். அவனுக்கு உத்திரக்கிரிகைகளை பரதனும் சத்ருக்கனும் செய்தார்கள். ராமனும் லக்ஷ்மணனும் அந்த ஆறுதலை கூட அடைய சந்தர்ப்பம் இல்லாமல் வனத்தில் இருந்தார்கள். தாங்கள் அஜாக்கிரதையாக இருந்ததால் சீதைக்கு உண்டான அபாயத்தினின்று அவளை தப்புவிக்க ஆயுதபாணியாய் இருந்த அரக்கனோடு சிறகுகளும் காலும் மூக்கும் தவிர வேறு ஆயுதமின்றி ஜடாயு கடும் போர் செய்து தன் உயிரை தத்தம் செய்துவிட்டதை கண்டார்கள். ராஜகுமாரர்கள் இருவரும் இந்த ஜடாயு தங்கள் தந்தைக்கு சமானம் என்று பாவித்து அந்த பறவைக்கு தகப்பனாருக்கு செய்வதைப் போலவே உத்திரக்கிரியைகளை செய்து ஓரளவு ஆறுதல் அடைந்தார்கள். இறந்த வீரனுக்கு வேறு என்ன அவர்களால் செய்ய முடியும்? பாகவத பக்தர்கள் ஜடாயுவை மிகப்பெரிய பக்த சிரேஷ்டனாக வணங்குகிறார்கள். அந்த ஏழை பறவை ராட்சசேந்திரனுடன் சண்டையிட்டு கஷ்டப்படும் போது பார்த்து கொண்டிருந்த சீத்தையின் உள்ளத்தில் எவ்வாறு அன்பும் நன்றியும் துக்கமும் பொங்கியிருக்கும் என்பதை நாம் கற்பனா சக்தியை கொண்டு உணர வேண்டும். உணர்ந்தால் பிராட்டியின் அருளால் தூய்மையும் பக்தியும் அடைவோம். பக்தர்கள் ஜடாயுவை ஒரு ஆழ்வாராக கருதி பக்தி செய்வதில் என்ன வியப்பு? பின்னால் ராமன் இலங்கையில் யுத்தம் செய்து வெற்றி அடையப் போகிறான். ஆனால் அதை சீத்தை நேரில் காணுவதில்லை. அசோகவனத்தில் சிறைப்பட்டு கிடக்கிறாள். போர்க்கள நிகழ்ச்சியையும் புருஷனுடைய